ஆனால் பின்னாடி கொஞ்சம் பேசாதீங்க, நான் அமைதியாக இருங்க. உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நாம் அனைவரும் தலைவர்கள் எல்லாம் எங்கூட இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் அதனுடைய ஆரம்ப நாள் நிகழ்வில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சில கருத்துக்கள் சொன்னாங்க. அதை வைத்து தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இன்னைக்கு தமிழகத்தில் நாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்தியை திணிக்கிறாங்க, தமிழகத்திலே மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை, ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார். பிரதமர் அவங்க சொல்றது முதல் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் 1968, இரண்டாவது கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் 1986, புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் 2019, 20. புதிய கல்விக் கொள்கையில் நம்முடைய பிரதமர்கிட்ட ரிப்போர்ட் போகும் பொழுது, கஸ்தூர் ரங்கன் ஐயா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதில் எல்லோரும் கட்டாயமாக 3 மொழி படிக்கணும். ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும், இரண்டாவது ஆங்கிலமாக இருக்கணும், மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு. அப்படித்தான் முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படித்தான் இருந்துச்சு. அதை பிரதமர் அவர்கள் ஜூன் 3, 2019 அதை மாற்றி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும், இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும், மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார். அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாக இருக்கிறவங்க, இல்லை ஹிந்தியை திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. நேற்று காணொலி மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம், உங்களுக்கு அது கொடுத்தோம். ஒரு கட்சி என்ன சொல்றாங்க, நிலைப்பாடு என்ன. இன்னைக்கு இன்னும் ஒரு படி முன்னாடி போய் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இன்னும் ஒரு படி முன்னாடி போறோம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் 52 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் 56 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறாங்க. தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம். அதுல சிபிஎஸ்இல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க. மெட்ரிகுலேஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா நம்ம கிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழ்ல தான் படிக்கிறோம் அப்படின்னு. தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை. தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்கு, அரபிக் இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடா இருக்கு, ஹிந்தி இருக்கு, குஜராத்தி இருக்கு, சான்ஸ்கிரிட் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு, உருது இருக்கு. அதாவது ஆங்கில மொழியில மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்க இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 56 லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கிறாங்க. 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்ல நீ 2 மொழியில மட்டும்தான் படிக்கணும், ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் 30,000 கோடி ரூபா மார்க்கெட்டுங்க. நீங்க கணக்கு போட்டா தெரியும். 56 லட்சம் குழந்தைங்க, ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸ், அந்த மார்க்கெட்டை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார். முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பிடி அரசுகுமார் அவர்கள். அவர் 68 லட்சம் கணக்கு சொல்றார். தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு குறிப்பின்படி 56 லட்சம் சொல்றார். அண்ணன் அரசுகுமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்ல 68 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க, இது எவ்வளவு பெரிய மார்க்கெட். 30,000 கோடி ரூபா மார்க்கெட். வேன் ஃபீஸ்ல இருந்து, ஸ்கூல் ட்ரெஸ்ல இருந்து, ஷூல இருந்து. இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளியில இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களா நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி. இன்னைக்கு நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. நேற்று சில தலைவர்களை பத்தி சொன்னேன், அண்ணன் சீமான் அவர்களை பத்தி சொன்னேன். இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க. நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது, அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் 2016 சொன்னது மொழி கொள்கை. இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார். தமிழ் பயிற்று மொழியா இருக்கணும், தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் கட்டாய பாடமொழியா இருக்கணும். விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு சொல்றாரு, இல்ல நான் தான் டைப் அடிச்சேன், நான் தான் எழுதினேன்,
நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி. அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதேதான். பயிற்று மொழி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ். இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு. இன்னைக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம். ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி. அதே போல ஒரு விருப்ப மொழி, ஒரே ஒரு பேப்பர், அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ, ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான். நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில 3வது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர். இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன். இங்க எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பெயரை பாருங்க. நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 இருந்து 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேர்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்று பாருங்க. இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க. முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க, ஹிந்தி இருக்கு, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போறோம். சென்னை பப்ளிக் ஸ்கூல், கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலைங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து 2வது மொழி கிடையாது. நீங்க தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேடு. நாங்க சொல்றோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க. 3 மொழியில 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்கு, எம்எஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்கு. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட? 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நீங்க 10 லட்சம் சொல்றீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. 20 லட்சம் கூட சொல்றீங்களா? ஒரு தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பெரிய ஒரு அரசு, இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க, இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. உங்ககிட்ட 30 லட்சம் பேரா 20 லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க, நீ மழுப்புறீங்கன்னா 30 லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. நான் குறைவாகத்தான் 30 லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க 56 லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன். பிடி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் 68 லட்சம் புள்ளி விவரம் கொடுக்கிறார். அவர் 68 லட்சம், நான் 68 லட்சம் கூட சொல்லிங்க, 56 லட்சம். 30 லட்சம் பேர் 3 மொழிங்கிற. அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். எத்தனை பேர் 3 மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட, அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட, குடும்பத்திற்கு ஒரு நியாயம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றீங்க? மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி, எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? நீங்க பள்ளி நடத்துறீங்க. தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே தமிழ் கம்பல்சரி இல்ல. 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது, ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால்
மூன்றாவது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். மோடி ஐயா சொல்வது மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி ஒரு பேப்பர். மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும். உருது எடுக்கிறீங்களா உருது வரும். பிரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் பிரெஞ்சில் வரும். நீங்க படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் 5ஆம் வகுப்பு வரை தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். 5லிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ்ல இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும். மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும். ஆங்கிலத்தில் தான் பிசிக்ஸ் இருக்கும், ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும், எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பரா கூட வரும். அதை குழப்பி இல்ல நீங்க ஹிந்தியை திணிக்க பாக்குறீங்க, மற்ற மொழியை திணிக்க பாக்குறீங்க. அப்ப நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில படிக்கிறாங்க. எல்லா சப்ஜெக்டும் படிக்கலீங்க, ஒரே ஒரு சப்ஜெக்ட ஒரே ஒரு மொழியில லாங்குவேஜ் பேப்பரா படிக்கிறதா மூன்றாவது மொழி. உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாங்க. சரி, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 4 மாநிலத்தை அடுத்து 4 மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்க மாநிலத்தில் மூன்றாவது மொழியா தமிழை வைங்க. அப்ப தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும்? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க? வெஸ்ட் பெங்கால்ல, கேரளால,